தியானிக்கிற ஒரு தலைப்பு, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவு இல்லாமல் உறுதியாயிரு என்கிற ஒரு தலைப்பை நம்ம தியானிக்க போகிறோம். சோதரம், hold fast the confession of your hope without wavering. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அறிக்கை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்கிறேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அறிக்கை, அதாவது கன்ஃபெஷன், மிக மிக ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது. இப்போ நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதன் மேல நம்பிக்கை? கர்த்தர் மேல நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்கணும். ஆமே. சூழ்நிலைகளை பார்த்து நாம் என்ன செய்து விடக்கூடாது? அசைந்து விடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கைக்கும் நாம் காண்கின்ற சூழ்நிலைக்கும் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையை பார்த்து அசைந்து விடாதபடி நம்ம நம்பிக்கை எப்படி செய்யணும்? உறுதியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே நீங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே நீங்கள் உறுதியாக இருங்கள். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதரம். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஒருவேளை பாருங்க, நாம அநேக நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் மாற மாட்டார். அவர் தம்மை தாமே அவர் மறுதலிக்க மாட்டார். அவர் எப்படிதான் இருக்கிறாரு? உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தில் ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? நிச்சயமாகவே நிறைவேறும். விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஒரு சில வாக்கு தத்தங்களை வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள். நல்லா பரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு நிபந்தனை என்னது? கர்த்தரையே என்ன செய்ய கடவீர்கள்? சேவிக்க கடவீர்கள். கர்த்தரையே சேவிக்கணும். ஆமென். கர்த்தரையும் அல்ல, என்ன சேவிக்கணும்? கர்த்தரையே. அவரையே நீங்க சேவிச்சீங்கன்னா, அவரையே நீங்கள் தொழுது கொண்டீர்களா, அவரையே நீங்கள் வணங்குவீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்திலும் தண்ணீரிலும் என்ன உண்டு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவம். அப்ப நாம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் உண்மையே நான் சேவிக்கிறேன், என் அப்பத்தையும் தண்ணீரையும் நீ என்ன செய்கிறீர்? ஆசீர்வதித்திருக்கிறீர், வியாதி என்னிலிருந்து நீர் விளக்குகிறீர். இதுதான் அறிக்கை. நாமே அவர் விளக்குவேன்னு சொல்றாரு. நாம எப்படி சொல்லணும்? ஆண்டவரை விளக்குகிறீர், ஆண்டவரே உமக்கு நன்றி. இதுதான் அறிக்கை. என்ன கண்பானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டார். ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் பாருங்க, நம்ம கடைப்பிடிப்பதற்கு பின்பற்றுவதற்கு எல்லாம் பாருங்க லகுவானவைகளாக தான் இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட கட்டளைகளை எல்லாம் நான் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன்? வர பண்ண மாட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்குத்தத்தமான வசனங்கள். காரணம் என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகின்ற வைத்தீர் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. மனப்பாடம் செய்து இதயத்திலே செய்து கொள்ளுங்கள், அதை பதித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி கட்டளைகள் எல்லாம் கை கொண்டா ஆண்டவர் சொல்கிறாரு, வியாதி ஒன்றும் உனக்கு என்ன செய்யாது? வராதுன்னு சொல்றாரு. அடுத்து, நான் தான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். நம்ம இதை எப்படி அறிக்கையிடணும்? ஆண்டவரே, நான் உன்னுடைய நியமங்கள் எல்லாவற்றும் நான் கை கொள்கிறேன் ஆண்டவரே, நான் கை கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம்.
எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகள் ஒன்றையும் நீர் எனக்கு வர பண்ண மாட்டீ, நீரே என்ற பரிகாரியாகிய கர்த்தர். இதுதான் அறிக்கை. இப்படி அறிக்கை எடுக்கிறதெல்லாம் நீங்க எப்படி இருக்கணும்? அசைவு இல்லாமல் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அசைந்து விடக்கூடாது. சூழ்நிலையில பார்த்தா ஒன்றும் நம்புற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு தத்தத்தில் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. உபாகமம் 7:15 சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார்? விளக்குவார். சுவாசிக்கிறீர்களா? உபாகமம் 7:15. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விளக்குவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் ஏராளம் உண்டு. ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. 1 2 கிடையாது. ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புத்தகத்தில் உண்டு. அவைகளெல்லாம் நீங்கள் நம்பி விசுவாசித்து உங்கள் வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். இதோ நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், அவர்களை குணமாக்குவேன், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற சௌக்கியத்திற்காக, நீர் எனக்கு கொடுக்கிற ஆரோக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை குணமாக்குறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கொடுக்கிற பரிபூர்ண சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அதை அப்படியே அறிக்கை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு சில வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு அனுதினமும் உங்களுடைய ஜெபத்தில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அறிக்கை எழுதணும். அறிக்கையை பற்றி தான் இன்னைக்கு படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தில் அறிக்கை செய்யணும். அறிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே அறிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அறிந்தோ அறியாமலோ சில தவறான காரியங்களை அறிக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அது யாரிடமிருந்து வந்தது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல, பிசாசிடமிருந்து வந்தது. பிசாசு வருகிற எதிர்மறையான பயத்திற்குரிய கவலைக்குரிய காரியங்களை நம்ம அறியாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறோம், அறிக்கைட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நினைக்கிறோம், நான் இப்போ இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நேரிடுகிற காரியங்களை பார்த்து நாம் வியந்து போகிறோம். ஏன் இப்படி நேரிடுகிறது? எனக்கு என் வாழ்க்கையில் ஏன் இப்படி சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? பாருங்க, ஆண்டவர் வந்து உங்களை நினைவுபடுத்துவார். நீ அன்னைக்கு ஒரு நாளில் இவ்விதமாக நீ அவிசுவாசமாக நீ அறிக்கையிட்ட அல்லவா? பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை நீ பேசினாய் அல்லவா? ஆண்டவர் அதை நினைவுபடுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதை சரி பண்ணணும். எதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, இதை நம்ம என்ன செய்யணும்? பிசாசின் வார்த்தைகளை அறிக்கையிடக்கூடாது. அல்லேலூயா. நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரே வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். பயத்திற்குரிய வார்த்தைகளையோ இல்லை எதிர்மறையான வார்த்தைகளையோ அவிசுவாச வார்த்தைகளையோ நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவிசுவாசமான வார்த்தை, அவிசுவாசமான பேச்சு ஒன்று கூட உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமென். விளையாட்டா கூட சொல்லாதீங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரலோகமும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய எதிராளியாகிய சத்துருவும் பிசாசும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய அறிக்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையோடு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேலே உள்ள இந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த அறிக்கையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து முதலாவது நம்ம பார்ப்போம். சோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டது எதனால அப்படின்னா, இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை அறிக்கையிட்டதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை அறிக்கையிட்டதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்பிக்கையை அறிக்கை செய்தோம். ரோமர் 10:9 சொல்லுகிறது என்னவென்றால்,
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவாய்? ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று யார் விசுவாசித்து அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். நாம் அறிக்கை செய்தோம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஆமென். அவர் எனக்காக உயிர்த்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். இதை நாம் அறிக்கையிடும் பொழுது நம்ம என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு அறிக்கையினால தான் வந்துச்சு. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இப்போ அறிக்கையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பாருங்கள். இதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் சகல மேன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை அறிக்கையிட்டு என்ன செய்தோம்? அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஸ்தோத்திரம். அறிக்கையிடுவதன் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அமைதியாக இருக்கிறது மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது விசுவாசத்தை, அதாவது அறிக்கையிடுவதற்கு முன்பதாக, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். இந்த பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது. இரண்டாவது அதை என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். கன்ஃபெஷன் ஆஃப் அவர் சின்ஸ் ரொம்ப முக்கியம். அநேகர் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறது. இந்த உலகமே பாருங்கள், பொல்லாங்குக்குள் பாவத்திற்குள்ள மூழ்கி இருக்கிறது. பாவத்துக்குள்ள தான் கிடக்குது உலகம். பொய்க்குள்ளே, அசுத்தத்திற்குள்ளே, எல்லா இச்சைக்குள்ளே அதான் கிடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த பாவம் செய்கிற அந்த மக்கள் என்ன செய்கிறது இல்லை அப்படின்னா, தான் பாவம் செய்தேன் என்பதை என்ன செய்கிறது இல்லை, ஒத்துக்கொள்கிறது இல்லை. நான் என்ன பெருசா பாவம் செஞ்சுட்டேன், எல்லாரும் செய்யாததையா நான் செஞ்சுட்டேன், எல்லாரும் போய் சொல்றாங்க நானும் போய் செய்ய, எல்லாரும் இப்படி செய்யறாங்க நானும் இப்படி செஞ்சுட்டேன். இது பாருங்க, தன்னை அதாவது சுயநீதியை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உலகம் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறது இல்லை, அதனால அவங்க ரட்சிக்கப்படுகிறது இல்லை. எந்த ஒரு மனுஷன் தான் செய்த பாவத்தை அல்லது பாவங்களை ஒத்துக்கொண்டு இயேசுவை அறிக்கையிடுகிறானோ, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ, அவன் தான் தேவனத்தில் என்ன செய்கிறான்? இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. சோத்திரம். ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்தார்கள். கேட்கலாம், யாருங்க பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடணும் அப்படின்னா, எல்லா மனுஷரும். ரோமர் 3:23 அதை வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். பாவம் செய்யாத மனுஷன் உலகத்துல சொல்லுங்க, இல்லவே இல்லை. புரிந்து கொள்ளுங்க, பாவம் செய்யாத மனுஷன் நீங்க எந்த நாட்டில் போய் தேடி தேடி பார்த்தாலும் பாவம் செய்யாத மனுஷனே இல்லை, கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப எல்லா மனுஷரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால என்ன செய்யணும்? மன்னிப்பை பெற வேண்டும். ஆமென். பாவ மன்னிப்பை பெறணும். பாருங்கள், யாருக்கு அந்த பரலோகத்தில் இடம் அப்படின்னா, பாவமே செய்யாதவங்களுக்கு சொல்லி போடல. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவங்களுக்கு தான் என்னது பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. ஆமென். சோத்திரம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பார்? அவரா வந்து 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 பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாரா? எப்ப மன்னிப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். பாவங்களை அறிக்கையிட்டார். ஆமென். இப்ப ஒரு மனுஷன் எப்பொழுது பாவங்களை அறிக்கையிட முடியும்? தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுதுதான் தன் பாவங்களை என்ன செய்ய அவன் அறிக்கையிட முடியும். தான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது ஒருவனும் தன் பாவங்களை அறிக்கையிட முடியாது. பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டார், அந்த பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார்? எப்போ அறிக்கையிட்டீங்களோ அதே வினாடியே ஆண்டவர் மன்னிச்சார். அடுத்த வினாடி கூட கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சேம் செகண்ட், அதே வினாடியிலேயே ஆண்டவர் பண்ணுகிறார், மன்னித்து விடுகிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, உதாரணமாக நம்ம பார்க்கிறோம், தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது ஒரு முறை பாவம் செய்தார். தாவீது ராஜா ஆன பிறகு ஒரு முறை பாவம் செய்தான். பச்சை பல் விஷயத்தில் அவன் பாவம் செய்தார். அவன் பாவம் செய்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்புகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுடைய பாவத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உணர்த்துறார். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக, நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த பாவத்தை செய்தார் என்று சொல்லி தைரியமாக ஒரு தீர்க்கதரிசி தாவீது ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், நீ பாவம் செய்தார். பாருங்க, ராஜாவே நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம்? அவன் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். பார்த்தீங்களா? அவன் உணர்த்தின பொழுது, ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவின் பாவத்தை முகத்துக்கு முகமாக அவன் என்ன செய்கிறான்? உணர்த்துகிறான். உடனே அவன் சொல்கிறான், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன் என்றார். உடனே இந்த தீர்க்கதரிசி தாவீதை நோக்கி சொல்கிறார், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் என்ன செய்தீங்களா? எப்போ நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கொண்டானோ அதே நேரத்தில் உடனே என்ன செய்கிறார்? கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தா, ஆமென், உடனே ஆண்டவருக்கு நீங்க செய்தான்னு சொல்றார். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் முழுவதுமே பாருங்க, பாவ அறிக்கையின் சங்கீதம். 51:4 வாசிக்கிறோம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன செய்தேன்? பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன் என்று அவன் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, நீர் பேசும் பொழுது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் என்ன பண்ணுகிறேன்? அறிக்கையிடுகிறேன். ராஜா என்ன பண்ணுகிறார்? பாவத்தை அறிக்கையிடுகிறார். பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், பாவிங்கிற உணர்வு வேணும், பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிட்ட ஆண்டு உடனே என்ன பண்ணுகிறார்? அனுப்பிவிடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறிக்கை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு கர்த்தரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். பாருங்கள், இளையகுமாரன் கதை நமக்கு தெரியும். இளையகுமாரன் பாருங்கள், அவன் புத்தி தெளிந்த பொழுது உடனே அவன் சொல்கிற ஒரு காரியம், தகப்பனே பரத்திற்கு விரோதமாகும் உமக்கு விரோதமாகும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். அல்லேலூயா, பரலோகத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமான பாவம் செய்தேன். லூக்கா 15:21 பார்க்கிறோம், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் என்ன கிடையாது, பாத்திரன் அல்ல. நீ குமாரன் என்று என்னை சேர்த்துக் கொள்வதற்கு, என்னை நீ அழைப்பதற்கு நான் பாத்திரன் கிடையாது என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் தகப்பன் தன் குமாரனை மன்னித்து எப்படி சேர்த்துக்கொண்டார்? மகனாக சேர்த்துக்கொண்டார். அல்லேலூயா. அவன் சொல்றான், எனக்கு குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லை, உங்க சொல்ல கேளாம என்ன செஞ்சுட்டேன்? சொத்தை எல்லாம் வாங்கி கொண்டு நான் வீணாக நான் செலவழித்து விட்டேன். ஆகவே இனி நான் மகன் உங்களுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு எவ்வித தகுதியும் இல்லை என்கிறான். ஆனால் தகப்பனோ அன்பு உள்ளவனாக, அவன் இரக்கம் உள்ளவனாக இளைய குமாரனை எப்படி சேர்த்துக் கொண்டான்? வேலைக்காரனா சேர்த்துக் கொண்டானா? மகனாக. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் எப்படி சேர்த்துக் கொண்டார்? மகனாக, மகளாக சேர்த்துக் கொண்டார். வேலைக்காரனா வேலைக்காரியை சேர்க்கல. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். நெகேமியா உடைய ஜபத்தை நீங்கள் பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நெகேமியா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாவத்தில் பாருங்க, நான் மட்டும் இல்லை, என் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம் என்று நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்போதை வாசிக்க வேண்டாம், இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா.
நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்.